ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை வந்துட்டு பற்ற வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா. இது வந்துட்டு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கடாய் வச்சு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நம்மளுக்கு ஒரு 2 ஸ்பூன் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் வந்துட்டு நம்ம கடுகு, அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு அதை நல்லா வணங்கிக்கிறேன். அது நல்லா வணங்கணும். உங்களுக்கு ரொம்ப நல்லா ரோஸ்ட் ஆகணும் கிடையாது, ஓரளவுக்கு மீடியம் அளவுக்கு நமக்கு ரோஸ்ட் ஆனால் கூட போதும். ரோஸ்ட் ஆனதும் அதில் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு உப்பு போட்டுக்கிறோம். நம்ம உப்பு போட்டோம்னா நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும் வெங்காயம். அதுக்கப்புறம் அதில் தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செய்யும்போது நீங்கள் தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம அதுக்கு தேவையான ஒரு இது மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். அதுக்கு தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய், 2 பட்டை, கிராம்பு, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கிறோம் இன்றைக்கி. இது ஊற்றும் போது இந்த குழம்புல நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் வணங்கிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா 1 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா கிண்டிக்கணும். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், இந்த 3ம் நம்ம போட்டுக்கிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு கரம் மசாலா வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காயிலே போட்டு அரைச்சிக்கனால தேவைப்படாது. இது போட்டு நம்ம நல்லா இன்றைக்கி வணக்கிக்கிறோம். வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் போட்டுக்கிறோம். இந்த மசாலா ஐட்டம்ஸில் பச்சை வேஷம் போகிற அளவுக்கு வணங்கிட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம அதில் இன்றைக்கி போட்டுக்கிறோம். தேங்காய் பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா நம்ம பாயில் பண்ணிடுறோம். பாயில் பண்ணுறோம்னா இந்த பக்கம் நம்ம உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 2 உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒன்றும் பாதியாக நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கணும். இதை மூடி போட்டு நல்லா க்ளோஸ் ஆகி கொதிக்கிற வரைக்கும் வச்சுட்டு இப்போ நல்லா கொதிச்சிச்சு. கொதிச்சுட்டு நம்ம அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் போட்டுறணும். போட்டு நல்லா ஒரு உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்தனால நம்ம 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம இதை கொதிக்க வச்சோம்னா போதும். கொதிச்சாச்சு, அவ்வளோதான். நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு குருமா. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி எல்லாமே இறக்கியாச்சு.